சில பேர் பார்த்தீங்கன்னா சில வகையான உணவுகளை வந்து சுத்தமாக தவிர்த்துருவாங்க. அந்த உணவுகளை அவங்களால சாப்பிடவே முடியாது. அதை வந்து சாப்பிடணும்னு நினச்சாலும் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அருக்களிப்பாக இருக்கும், அல்லது வந்து ஒரு வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகளை அவங்க உணர்வாங்க. அதனாலே அந்த உணவுகளை அவங்க தவிர்த்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த உணவுகளை வந்து சாப்பிட வைக்க முடியுமா? அவங்க விருப்பத்தோடு சாப்பிட வைக்க முடியுமா அப்படின்னா முடியும். இது வந்து ஆழ்மன சிகிச்சை. நான் வந்து ஆழ்மன சிகிச்சையாளர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு பையனை கூப்பிட்டு வந்து, இந்த பையன் வீட்டில் செய்கிற எந்த விதமான கறி மீன் எதையுமே சாப்பிட்றதில்ல. பத்தாததுக்கு இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து பிஸ்கட்டு இந்தமாரி நொறுக்கு தீனி தான் அதிகமாக சாப்பிட்றான். அதனால் இந்த பையன் வந்து வயசுக்கு தகுந்த ஒரு எடை இல்லை, உயரம் இல்லை, அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் இந்த பையனுக்கு சிகிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த பையனுக்கு சிகிச்சை கொடுத்தோம். அந்த சிகிச்சை கொடுத்தோன்னே அந்த பையன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வந்து அது நார்மலுக்கு வந்துட்டார். நார்மல்னால் இயற்கைக்கு, அதாவது இயற்கையாக ஒருத்தவங்க எப்படி சாதாரணமாக வந்து ஒரு பொருளை சாப்பிடுவாங்களோ அதை போல் அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி இது முடியும் அப்படின்னா வந்து ஆழ்மன சிகிச்சையில் இது செய்யலாம். அது ஆழ் மனசில் எந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு எதிர்மறையாக பதிஞ்சிருக்கோ அதை வந்து நேர்மறையாக மாற்றுறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து இயற்கையான ஒரு இதுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை வந்து சிகிச்சை அளிச்சுட்டு போய் திருப்பி வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து பேட்டியும் கொடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கு எந்த ஊர்மா உங்களுக்கு? கமலாபுரம். சரி, ஓகே. இந்த தம்பிக்கு வந்து என்ன தொந்தரவு? இது யாரும் உங்கள் பையனா? ஆமாம். சரி, ஓகே. என்ன பண்ணுது இந்த தம்பிக்கு? தம்பி குறுக்கிற ரொட்டி பாயிட்டு இந்த கவிச்செல்லாம் சாப்பிட மாட்டான். வீட்டில் சரியாக சாப்பாடு எடுக்காது. அதுக்காக வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ தம்பி நல்லா கவிச்சு சாப்பிட்றதே கிடையாது. சின்ன பிள்ளைலேருந்து பழக்கம் கிடையாது. கொடுத்தா வாந்தி வரும். அந்த மாதிரி வாந்தி வரும்னு சொல்லல, அவன் சாப்பிட மாட்டேன், பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பிடிக்காது. சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ எப்படி இருக்காப்புல? சிகிச்சை பண்ணி இப்போ சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நல்லா சாப்பிட்றான். கறி மீன் எது கொடுத்தாலும் சாப்பிடுவான். எதுவுமே மிச்சம் மீதி வைக்க மாட்டான். சரி, நல்லா சாப்பிட்றாரு. இப்போ நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. தம்பி, இப்போ எல்லாம் கறி மீன்லாம் இப்போ ஃபுல்லாக சாப்பிட்றீங்களா? முதல்ல ஏன் சாப்பிடாம இருந்தீங்க? பிடிக்காது. இப்போ எப்படி பிடிக்குது? அதனாலயா? சரி, ஓகே. இப்போ வந்து இப்போ உங்கள் கையில் வந்து இப்போ குர்குரே கொடுக்குறோம்னு வச்சுங்க, சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டேன். கையில் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? வாயில் வச்சு இப்போ திணிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வெளில ஓடிடுவேன். சரி, இப்போ சுத்தமாக உங்களால் சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு, அப்படி தானே? சாப்பாடுலாம் வீட்டில் எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்றீங்களாப்பா? கறி மீன்லாம் எல்லாம் சாப்பிட்றீங்க?